பார்வதி பீரோவில் பார்க்குறாங்க, பணம் காணாமல் போயிடுது. உடனே விஜய் என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுக்கு வந்து திரும்ப வந்து பார்வதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பார்வதிக்கு ஃபோன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வீட்டில் வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லும்போது மீனா வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி அழுத்தி கேட்குறாங்க. இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து விஜயா வந்து மீனா தான் வந்து பணத்தை வந்து திட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லாமல் சொல்ல வராங்க. இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, வந்து முத்து வந்து ரொம்ப டென்ஷன் வர்றாரு. டென்ஷன் ஆனதுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் என்ன எப்போவுமே வந்து மீனாவே வந்து நீங்கள் வந்து குற்றம் சாட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்து வந்து கேட்குறாரு. குற்றம் சாட்டுற கிணறு இருக்குது, அவள் தானே வந்திருக்கா, அவள் தானே எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் திரும்ப வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வர சொல்கிறாரு. அவளை எடுத்துருக்க மாட்டா, ஏற்கனவே வந்து சத்யாவை காப்பாற்றுறதுக்கே ரொம்ப படாதப்பட்டு வந்து 5 லட்ச ரூபா வாங்கி கடன் வாங்கி கட்டியிருக்கோம். அது எப்படி மீனா மேலே நீங்கள் படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. பேசிகிட்டு இருக்கும்போது வந்து திரும்ப வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ரோகிணி என்ன பண்ணுறாங்க, குறுக்க புகுந்துட்டு என்ன முத்து நீங்கள் எப்போ தான் அதே திட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ இதனால் வந்து சண்டை உருவாகுது. சண்டை உருவாகும்போது என்ன ஆகுதுன்னா வந்து பிறகு முத்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க, யார் வந்து தப்புன்னா அப்படிங்கிறது உண்மையை நான் கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்து நேராக வந்து வீட்டை விட்டு கிளம்பி போயிருந்தாரு. வீட்டை விட்டு நேராக கிளம்பி வரணும்னு என்ன பண்ணுறாருன்னா வந்து நேராக பார்வதி வீட்டுக்கு போகிறாரு. பார்வதி வீட்டுக்கு போனோன்னே அவங்க வந்து கேட்குறாரு, ஆண்டி அது அந்த மாதிரியே வந்து எங்கள் அம்மா வந்து மீனா தான் வந்து பணத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு என் பொண்டாட்டி திட்டிகிட்டே இருக்காங்க. அன்றைக்கி யாரெல்லாம் வந்தாங்க, என்னாச்சு அப்படின்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிகிட்ட கேட்குறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, அம்மா அந்த மாதிரி பணம் கொடுத்தது எனக்கு வாஸ்தவம் தான், உண்மை தான். ஆனால் அம்மா கொடுத்த பணத்தை எங்கே வச்சுங்க அப்படின்னு கேட்கும்போது பீரோக்குள்ளே வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பீரோக்குள்ளே வச்ச பணத்தை வந்து யாருக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது வந்து அம்மாவுக்கு தெரியும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் திரும்ப வேறு யாருக்கும் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது வந்து அவங்க யோசிக்கிறாங்க, ரோகிணிக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது, ரோகிணிக்கு அவன் அன்னைக்கு வந்துருந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ரோகிணிக்கு அவன் அன்னைக்கு வந்துருந்தாங்க கரெக்டு, பணம் நீங்கள் எங்கே வச்சுங்க அவங்க பார்த்தாங்கன்னு கேட்கும்போது ஆமாம் அப்படிங்கிறாங்க. இப்போ உடனே வந்து எப்படி பணத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பணம் கொஞ்சம் தொலைஞ்சதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது ஒரு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வீட்டில். அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து பக்கத்து வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க. ஒரு அங்கிள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் அங்கிள் இந்த மாதிரி வந்து பணம் காணாமல் போச்சு எங்கள் வீட்டில், பக்கத்து வீட்டில். ஸோ அதனால் வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை தேதின்னு கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த என்றைக்கு நடந்துச்சோ அந்த டேட்டை சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறமேட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து காசை ரைஸ் போல் எடுத்துகிட்டு அப்படியே வந்து எஸ்கேப் ஆகிருக்கிறாங்க. ஸோ வந்து இதை வந்து அவர் வந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த எவிடன்ஸ்லாம் வாங்கியிருக்கிறாரு. ஸோ எவிடன்ஸ் வாங்கி வீட்டுக்கு போயிட்டுருக்காரு. அப்போ வீட்டில் என்னாச்சுன்னா பார்த்திங்கன்னா வந்து திரும்ப வந்து ஒரு பிரச்சனை உருவாகுது. அதாவது மீனா மேலே தான் எல்லோரும் வந்து குற்றம் சாட்டுதாங்க. ரோகிணி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸ்ட்ராங்காக மீனை தான் கண்டிப்பாக எடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்ல வராங்க. இவங்கள சொல்லவே தேவை விஜயாவை. எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மீனாக்கு அகைன்ஸ்டாக தான் பேசுவாங்க. மீனா தான் வந்து திருட்டு குடும்பம், அவள் வந்து எப்போவுமே வந்து பணத்தை வந்து திருடிட்டு தான் இருப்பாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து ஒரு டவுட் வருது, அதாவது ரோகிணி எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது. ஆனால் ரோகிணி தான் பணக்கார பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வந்து அவங்க வந்து சந்தேகப்படவே மாட்டாங்க. ஆனால் வந்து முத்து வந்து இந்த உண்மையாக கண்டுபிடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து வந்துட்டு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இந்த உண்மையாக நான் கண்டுபிடிச்சிட்டு அப்படிங்கிறாரு. உடனே வந்து ரோகிணிக்கு என்ன ஆகுதுன்னா வந்து பதட்டமாகுது. என்னடா அவங்க ஒரு நம்ம திருட்டு கண்டுபிடிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருந்தோடனே என்னாச்சு யார் சொல்லி அப்படிங்கிறாங்க விஜயா. உடனே வந்து இவங்க பார்க்குறாங்க, இருங்க அமைதியாக இருங்க நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தட்டியாக கேட்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. உடனே வந்து ரோகிணி முன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து என்ன முத்து நீங்கள் கண்டுபிடிச்சு சொன்னீங்க, எங்கே கண்டுபிடிச்சிங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உடனே வந்து இவங்க வந்து பார்க்குறாரு, ஆடு வந்து தன்னுடைய உடையில தானாக வந்து மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு யாருக்கு கண்டுபிடிச்சான்னு சொல்லட்டுமா அப்படிங்கிறாரு. உடனே வந்து இவங்க வந்து யாருக்கு கண்டுபிடிச்சா அப்படின்னு அவங்க தெரியாத மாதிரி கேட்குறாங்க. உடனே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழக்கமான பாணியில் என்ன பண்ணுறாருன்னா வந்து ஒரு பெரிய, அதாவது என்ன சொல்கிறாருன்னா அந்த டிவியில் என்ன பண்ணுறாருன்னா படத்தை போட்டு காமிக்கிற மாதிரி டிவியை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறாருன்னா வந்து அதில் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் என்ன பண்ணுறாருன்னா போட்டு காமிச்சோன்னா அதில் வந்து யார் வந்து ப்ளே ஆகும்னு பார்த்திங்கன்னா வந்து ரோகிணி வராங்க. ரோகிணி பார்த்தோன்னா எல்லாருமே ஷாக் ஆகிருந்தாங்க. என்ன ரோகிணியா அப்படின்னு. இப்படி உடனே ஸ்ருதி என்ன சொல்கிறாங்கன்னா, ரோகிணி உங்கள் மேலே நான் எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சுருந்தேன், ஆனால் 5 நிமிஷத்துலேயும் அந்த அத்தனை மதிப்பு மரியாதை கெடுத்துட்டீங்க, நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, முத்தோட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணாமலை ரோகிணி நீயா ரோகிணி இப்படி இருக்க, நான் ஒரு நிமிஷம் கூட நினச்சே பார்த்து கிடையாது, ஏன் நல்ல பொண்ணு நினச்சிட்டு இருக்கேன், இவ்வளோ கேவலமாக நடந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படிங்கிறாங்க. அப்போ திரும்ப அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் அவங்க அத்தனை சொல்கிறாங்க, என்ன ரோகிணி நீ பணக்கார வீட்டு போகணுன்னு நினச்சேன், ஆனால் வந்து இந்த காசு என்கிட்ட கேட்டால் நானே கொடுத்துருப்பேன் அப்படின்னு. இல்லை அத்தை அது வந்து ஆனால் ஏற்கனவே கொஞ்சம் பிஸ்னஸில் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு, பியூட்டி பார்லருக்கு கொஞ்சம் வந்து பணம் தேவைப்படுது, அதனால் எடுத்துக்கிட்டு திரும்ப வைக்கணும்னு நினச்சேன், நான் வைக்கும்போது அப்படி இப்படின்னு இழுக்கிறாங்க. என்ன ரோகிணி ரொம்ப இழுத்துட்டு போகிறீங்க, என்னாச்சு என்கிட்ட கேட்க வேண்டியதானே, என்கிட்ட கேட்டால் நான் கொடுக்க மாட்டேன்னா
அப்பா வந்து உங்கள் அப்பா மலேசியாவில் இருக்கார்ல, உங்கள் அப்பாட்டேருந்து பணம் கேட்டு அனுப்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அப்பாவா? அப்பா வந்து அப்பா தான். அப்பாவுக்கு என்னாச்சு? அப்பா ஜெயிலில் இருக்காரா, வெளியே வந்துட்டாரா, சொல்லவே இல்லைன்ற அப்படின்னு அந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. கிளப்பினோடனே இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்து பெருசாக வரும்னு சொல்லிட்டு ஆண்டி ஆண்டி அப்படிங்கிறாங்க. என்ன தெரினாலும் நீங்கள் சொன்னது தப்பு தான், செஞ்ச தப்பு தான், நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. போலீஸ்லாம் ஆண்டி என்னன்ட்டு நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ண பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும், தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போன்றனா 2 லட்ச ரூபா எல்லாத்துக்கும் பங்கு கொடுக்குன்னு சொல்லிட்டு கொடுக்காம இருக்க மனோஜ், நீ என்ன அப்படி பண்ணுற, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே வந்து ரோஹிணி வந்து முடிக்கிறாங்க பேந்த.